இது வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் 234 தொகுதி வேட்பாளரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அண்ணன் காரைக்குடியில நிக்கிறாங்க. 117 பெண் வேட்பாளர், 117 ஆண் வேட்பாளர். அவருடைய இந்த வேட்பாளர் அறிமுகமும், அந்த கூட்டத்தில அவர் பேசின சில விஷயங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெறைய பேசினாரு. இது எங்கேயுமே பேசப்படும் பொருள் ஆகல. அது வந்து நம்ம குறிப்பா ஆகாது, பார்க்கணும். ஆகாது. ஏன்னா ஒருத்தர் 8% எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தனிச்சு நின்னு இத்தன தடவ போராடி 8% எடுத்திருக்கிறாரு. அவருடைய இந்த டிஆர்பி முயற்சி போலன்னா நாங்க பண்ண மாட்டோம். அவர் அந்த முயற்சிய எப்படி பார்க்குறீங்கண்ணே? அவரு மாற்று பொருளாதாரம் பத்தியும் கொஞ்சம் பேசுறாரு. பேசினாரு. ஆனா அது எப்படி ஒருங்கிணைக்கணும்னு தெரியாம அவர் பாட்டுல மேலோட்டமா தொட்டுக்கிட்டு கடந்து போறாரு. விவசாயம், பால் உற்பத்தி, பால் பொருள், பனை பொருள்னு. அதை எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும்னா, நீங்க கண்டிப்பா. பிஜேபியோட தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். இந்த மத்திய அரசோட தான் கனெக்ட் பண்ணணும். அதான் நேத்து நான் எழுதுனேன். இன்னைக்கு பல விஷயங்கள் விவசாய பொருட்கள், விவசாய இடுபொருட்கள்னு பல விஷயங்கள் வந்து பால் பொருட்கள், பனை பொருட்கள்லாம் வெளிநாடுகள்ல ஏகப்பட்ட கிராக்கி இருக்குது. காய்கறி. அப்ப நீங்க இங்க வந்து அதற்கான முக்கியத்துவம் குடுத்து, அந்த பொருளாதாரத்த நோக்கி நகர்ந்தால், நம்ம சுய பொருளாதாரம் வளரும், நாட்டுடைய பொருளாதாரம் வளரும், ஏற்றுமதியும் இதாகும். அப்ப அத நோக்கி என்ன இவரு வேற உருட்டிட்டு இருக்கிறாரு. இதுவா அத அரசாக்குவேன், அதுவா அத அரசாக்குவேன்னு. எப்படி ஆக்குவேன்றதெல்லாம் அது ரொம்ப பிரச்சனைலாம் இருக்குது. விவசாயத்தை அரசு இதாக்குவேன்னா கொடுக்க எப்படி? முடியாது. அப்ப அவரு அது ஒரு ஒரு இதுல தனியா பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த கான்செப்ட் கரெக்ட். நீங்க வந்து ரூ. 48,000 கோடி, ரூ. 50,000 கோடி டாஸ்மாக். டாஸ்மார்க்ல வருதுன்னா, அவன் வந்து கவர்மெண்ட் குடிக்க வேணாம்னு சொல்லுவானா? இன்னும் குடிக்க சொல்லுவான். ஆமா அதிகமா. 60,000 கோடி ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த இளைஞர்கள போதை பழக்கத்துல தான் வச்சுக்க ட்ரை பண்ணுவான். மாற்று ஒரு அரசு அக்கறை எடுத்து, என்னடா இந்த மாரி தலைமுறையே வீணா போச்சு. இது நம்ம ஏதாவது பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு மாற்று பொருளாதாரம் யோசிச்சா மத்ததுக்கு நகருவாங்க.